இந்திய கிரிக்கெட் அணியில் சுழல் மன்னனாக கலக்கி வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி சினிமாவிலும் நடித்துள்ளார். அதை பற்றி பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணி அண்மையில் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருந்த நிலையில் தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இந்த கோப்பையை சுமார் 12 வருடத்திற்கு பின் கைப்பற்றி சாதனை படைத்தது. இந்திய அணி சாம்பியன் ஆனதற்கு பின்னணியில் ஒரு தமிழர் இருக்கிறார். அவர்தான் வருண் சக்கரவர்த்தி. இவர் தன் மாயாஜால சூழலால் எதிர் அணியினரை திணறடித்து இந்திய கோப்பையை வெல்ல முக்கிய பங்காற்றியிருந்தார். அடுத்ததாக IPL போட்டிக்காக தயாராகி வருகிறார் வருண். இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். வருண் சக்கரவர்த்தி ஒரு கிரிக்கெட்டராக நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு நடிகர் என்பது பலரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வருண் சக்கரவர்த்தி கடந்த 2014ஆம் ஆண்டு சுசீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த ஜீவா படத்தில் நடித்திருந்தார். இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம் என்பதால் இதிலும் கிரிக்கெட் வீரராகவே நடித்திருந்தார் வருண். இப்படத்தில் நடிக்க வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு நாளுக்கு 1400 சம்பளமாக வழங்கப்பட்டதாம். வருண் நடித்த ஒரே படம் ஜீவா மட்டும்தான். கிரிக்கெட்டை போல் சினிமாவின் மீதும் ஆர்வம் கொண்டவராக திகழ்கிறார் வருண். இவர் மிக தீவிரமான விஜய் ரசிகராம். எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் என்றால் விஜய் மீது உள்ள அன்பால் அவரின் தலைவா பட போஸ்டரில் உள்ள போட்டோவை தன் உடலில் பச்சை குத்தி இருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி. இதை அறிந்த விஜய் கடந்த 2020ஆம் ஆண்டு அவரை நேரில் அழைத்து கிரிக்கெட்டில் மேலும் ஜொலிக்க பாராட்டியுள்ளார். அது மட்டுமின்றி விஜயுடன் மாஸ்டர் பட பாணியில் போஸ் கொடுத்து சில புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் வருண் சக்கரவர்த்தி.